மேரி நந்தினியின் வயதை விட மும்மடங்கு மூத்தவர். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நந்தினியின் வயதை விட மேரி வந்து மும்மடங்கு மூத்தவர், 3 டைம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இவர் ஒரு ரேஷியோனா 3 ரேஷியோ இருப்பாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10 இயர்ஸ் ஆஃப்டர், 10 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட சம் ஆஃப் ஏஜஸ், நந்தினி அண்ட் மேரியோட வயதுகளின் கூடுதல். 2 பேர்த்துக்கு, இவங்களுக்கு 40 வயசாக இருக்கலாம், இவங்களுக்கு வந்து 40 வயசாக இருக்கலாம். என்ன வயசுன்னு நமக்கு தெரியும், என்ன ரேஷியோன்னு தெரியும், ஆனால் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க சம் ஆஃப் ஏஜஸ், வயதுகளின் கூடுதல் 80 இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ரெசண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேரியோட வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டில் அவங்க ஏஜ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் சம் ஆஃப் ஏஜஸ் 80ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் மேரிக்கு என்ன வயசு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியணும் பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக் என்னென்னா, ஸோ வந்து இங்கே வந்து ஒரு ஏஜ் இருக்குது, இதை வந்து மூணு ஒரு ரேஷியோன்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ 10 வருஷத்துக்கு அப்புறம் சம் ஆஃப் ஏஜஸ் வந்து 80 ஆயிடுச்சு 2 பேத்துக்கும். இப்போ நமக்கு என்ன தெரியும்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் 10 வயசு கூடி, இந்த 10 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னா மேரிக்கும் 10 வயசு எக்ஸ்ட்ரா இருக்கும், நந்தினிக்கும் 10 வயசு எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகேங்களா? அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட சம் ஆஃப் ஏஜ் என்னவா இருந்திருக்குங்க? ஏன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் 80னா அப்போ ஒவ்வொருத்தர், நந்தினிக்கும் 10 வயசு, மேரிக்கு 10 வயசு கூடி அந்த கூடுதல் 80 ஆயிருக்கு. அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சம் ஆஃப் ஏஜஸ் வந்து 60 இருந்திருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல இவங்க 2 பேர்த்தோட சம் ஆஃப் ஏஜஸ், வயதுகளின் கூடுதல் 60 இருந்திருக்கு. அதை தான் 3 ரேஷியோ 1 ரேஷியோன்னு பிரிக்கிறாங்க. அப்போ 60 வந்து 4 ரேஷியோ, 3 1ங்கிறனால 4 ரேஷியோவை பிரிச்சிங்கன்னா 60 டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா 15ன்னு வரும். அப்போ ஒரு ரேஷியோட வேல்யூ 15. அப்போ நந்தினிக்கு வந்து ப்ரெசண்ட்டில் வந்து 15 வயசு, இப்போ மீதி வந்து பார்த்திங்கன்னா மேரிக்கு 45 வயசு அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும். அப்போ ப்ரெசண்ட்டில் மேரிக்கு என்ன வயசுன்னு கேட்டிங்கன்னா 45 அப்படின்னு சொல்லி போட்டுடலாம்.